Hi guys, welcome to Quick Turn and Man of My Words. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் guys. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா SS Sketch பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சில காமன் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் உங்களுக்கு SS Sketch சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கான கமெண்ட் சொல்லிடுறேன். sudo apt-get install open SS Sketch சர்வர். இதுதான் கைஸ் உங்களுக்கான கமெண்ட். ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு SS Sketch யூஸ் பண்ணும்போது கஃப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது என்ன அந்த கஃப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் இதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்டால் கொடுக்கும்போது அது என்கிட்ட எஸ்ஆர் நோன்னு கேள்வி கேட்குங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அது என்கிட்ட என்னை வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கவே வர ஸ்ட்ரெயிட் அபோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டேஷ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து எஸ் பர்மிஷன் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அபோட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். ஸோ இதுதான் ஃபேஸ் பண்ண ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, sudo சர்வீஸ் SS Sketch strt. இது வந்து இந்த சர்வீஸ் முடியும் கைஸ். நீங்கள் என்ன சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி தான். sudo ஃபார் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் சூப்பர்வைசர் பர்மிஷன் கொடுக்குறோம். அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சர்வீஸ்னால் அது என்ன சர்வீஸ் மென்ஷன் பண்ணுறது SS Sketch நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பாக இல்லைனா ஸ்டேட்டஸ் வேணுமா அப்படின்றது கொடுக்குறோம். ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். STAT ஃபஸ்ட் ஸ்டேட்டஸ் ஒரு செக் பண்ணிப்போம். ஆக்டிவில் தான் இருக்குது. அண்ட் ஓகே கேஸ். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட் சைடு எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். ஸோ SS Sketchன்னு கொடுத்துருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூசர் நேம் கொடுக்கணும். என்னோடய யூசர் நேம் அனானமஸ். ஸோ என்னோடய யூசர் நேம் நான் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனானமஸ். அண்ட் என் யூசர் நேம் அடுத்தது ஒரு போட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட IP அட்ரஸ் கொடுக்கணும். ஆர் நம்ம டிவைஸோட ஹோஸ்ட் நேம் கொடுத்தாகணும். ஸோ என் ஹோஸ்ட் நேம் கேட்டிங்கன்னா ஒயிட் ஹேக்ன்றது தான் என்னோடய ஹோஸ்ட் நேம். ஸோ என் டிவைஸ் IP அட்ரஸ் பார்த்தா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். அதர்வைஸ் 127. அது உங்களுக்கே தெரியும். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தாலும் சரி உள்ள கனெக்டாக தான் ஆக போகுது. ஸோ அகைன் உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆகிடும் கைஸ். ஸோ பாஸ்வேர்ட் கொஞ்சம் தப்பாக வந்துருச்சு. ஸோ நான் ஓட்டி போகிறேன். அண்ட் ஓகே. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தா எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரியே இருக்கும். ஏன்னா முன்னாடி யூஸ் பண்ண ஷெல்லும் இதுவும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது ப்ராப்ளம். இது ஒரு மொக்க ப்ராப்ளம் தான் கைஸ். ஆக்சுவலாக நான் ஷெல்குள்ளே போனதே என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இந்த ஃபோன் இதோட என் லேப்டாப்பை நான் திருப்பி அக்சஸ் பண்ணுறதுனால எனக்கு அனானமஸ் அட் ஒயிட் ஹேக்ன்றது தான் வருது. நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு அப்புறம் தெரிஞ்சுது, நீங்கள் எக்ஸிட் டைப் பண்ணி பாருங்கள், கனெக்ஷன் லாக் அவுட் வந்துருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் நம்ம எதில் இருந்துருக்கோம் SS Sketchக்குள்ளே தான் போயிருக்கோம். பட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம அதே ஹோஸ்ட்டில் இருக்கிறதால நம்மளால் கொஞ்சம் டிஃபர் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக நீங்கள் டிஃபர் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டேரக்டரிக்குள்ளே போயிடுங்க. ஸோ நான் அந்த டேரக்டரிக்குள்ளே வந்துடுறேன். ஸோ இப்போ நான் இது கூட கனெக்ட் ஆகிறேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முன்னாடி டேரக்டரியில் இருந்தேன். பட் இப்போ அந்த டேரக்டரியில் எதுவுமே காட்டல பாருங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், நான் எக்ஸிட்னு வருது. ஏன் இது எக்ஸிட் வருது? நான் முன்னாடி ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் கமெண்ட் தான் ஆக்சுவலாக ஷோ பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஏரோ மார்க் ஹெல்ப் ஆகும். பட் நான் ப்ரீவியஸ் கமெண்ட் என்ன டைப் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ளே வரதுக்கான அந்த SS Sketchன்னு கொடுத்து ஆனால் நம்ம ஸ்டார்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருந்தேன். பட் இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து SS Sketch செக்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும். நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ SS Sketch செக்ஷனில் இருக்கும். ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம எதில் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி எதில் இருந்துட்டு இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கின்ற ஃபைலில் இருந்து தான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே கூட ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ SS Sketchல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செக்யூர் ஷெல் கனெக்ஷன் தான் கைஸியா. நீங்கள் வந்து ரிமோட் ஹோஸ்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறீங்களோ அதே தான் கைஸ். நீங்கள் வந்து SS Sketchல எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் உட்காந்துட்டு நீங்கள் டவுனில் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் SS Sketch யூஸ் பண்ணி ரிமோட் அக்சஸ் ஈஸியாக பண்ணலாம் கைஸ். ஸோ நீங்கள் வேணும் இங்கேயோ ஃபைல் கூட எழுதிடலாம். லைக் நீங்கள் சரி ஃபைல் எழுதி ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறேன். SS Sketch.txt. ஸோ hi, this is test for SS Sketch written அப்படின்னு கொடுத்துறேன். escape WQ. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை விட்டு எல்லாம் வெளியே வந்துடும். நான் வந்து எக்ஸிட் டைப் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸிட் இப்போ நான் கனெக்ஷன் வெளியே வந்துட்டேன். திருப்பி பார்த்து நான் லோக்கின்ற டேரக்டரி கூட தான் இருந்து தான் யூஸ் பண்ணேன். ஸோ அங்கேயே இருந்திருக்கேன். ஸோ நான் லிஸ்ட் பண்ணுறேன். எனக்கு SS Sketch டெக்ஸ்ட் இது அங்கே இருக்குது. SS Sketch டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு லிஸ்ட் பண்ணேன்னா எதுவும் இல்லையா கைஸ்? நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போடல கைஸ். ஸோ நம்ம ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த எங்கே பாருங்க கைஸ், டெஸ்ட் SS Sketch.txt ஃபைல் அங்கேயே தான் கைஸ். ஸோ அதை அப்படியே நம்ம படித்து பார்க்கலாம். hi, this test for SS Sketch written. கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி தான் கைஸ் மோஸ்ட்லி அந்த ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம SSH அப்படின்னு கொடுத்துட்டு ஆனால் நம்ம
அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட யூசர் நேம் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ SSH செக்ஷன் எதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த லேப்டாப்போட யூசர் நேம் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் அட்டு வச்சு நெக்ஸ்ட்டு அதோட IP அட்ரஸ் கொடுக்கணும், அதோட ஹோஸ்ட் டிவைஸ் நேம் கொடுக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் எப்பயும் மறந்துடாதீங்க, நான் எந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது யார் லேப்டாப்பில் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, எந்த டிவைஸ்லேருந்து சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவைஸோட IP அட்ரஸ் தான் நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி சர்வரில் எந்த போர்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த போர்ட்டை தான் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு தரணும் கைஸ். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் அதை உங்கள்கிட்ட எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ எக்ஸிட் பேஸ் பண்ண மொத்தமாக வீடியோ வந்துருச்சு. அண்ட் இதை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகிட்டேன். ஸோ ஸ்டாப்புக்கு சுடோ சர்வீஸ் SCRVIC சர்வீஸ் SSH ஸ்டாப் சென்டர். இப்போ நீங்கள் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாப்பில் ஆயிடுச்சு. பிளாக் டாட் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு ரன் ஆகலை அப்படின்றதான் கைஸ் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம் கைஸ்.